அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ஆம் ஆண்டில் வைகாசி மாதம் அமாவாசை. இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் 2 அமாவாசை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஏன்னா இது ரொம்ப அரிய நிகழ்வு. ஒரு சில மாதத்தில் ஒரே மாதத்தில் 2 அமாவாசை வரக்கூடியது இல்லை 2 பௌர்ணமி வரக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் அது அடிக்கடி நடக்காது. அந்த வகையில் இந்த வைகாசி மாதத்தில் 2 அமாவாசை வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமாக ஏன் இந்த அமாவாசை இவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்குது, இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் எந்த ஊரை சார்ந்தவர்கள், உங்களுடைய ஊரில் இந்த மாதிரி ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு அதிசயமான கோவில்கள் இருக்குது, அந்த கோவில்களில் இருக்கக்கூடிய கதைகள் ரொம்ப சுவாரஸ்யமானதாக இருக்கும், இந்த கடவுளை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கோவில்கள் பற்றி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஆன்மீக கதைகள் பற்றி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கண்டிப்பாக அது நம்ம சேனலில் வீடியோவாக வரும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதில் முக்கியமாக கடன் பிரச்சனை இருக்குது. இந்த கடன் பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுனே எனக்கு தெரியல, கடன் இருக்க அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? வருத்தமே படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தோஷ நிவர்த்தி செய்யும்போதோ அல்லது உங்களுக்கு சரியான பரிகார பலன்கள் செய்யும்போதோ இந்த கடன் பிரச்சனையிலேருந்து உங்களால் விடுபட முடியும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே தீர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நாம் இப்போது அமாவாசை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்திங்கன்னா திதிகள், கிரகங்களுடைய சஞ்சாரம், விசேஷ நாட்கள் ஆகியவை பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் வேறுபட்டு காணப்படலாம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி ஒரு முறை வரும். ஆனால் குறிப்பிட்ட சில மாதங்கள் ஒரே மாதத்தில் 2 முறை வரக்கூடியதை சொல்கிறாங்க. தமிழ் மாதங்களில் 2 முறை இந்த அமாவாசை பௌர்ணமி வருது நம்ம பார்த்தோம். அதாவது முக்கியமாக சனி ஜெயந்தி இந்த மாதத்தில் வருது. அதே போல் மாதத்தினுடைய இறுதி நாளும் அமாவாசையாகவே வருது. அமாவாசையில் தான் சனி ஜெயந்தி வருது. இதுவும் ஒரு முக்கியமான குறிப்பிட்டு சொல்லப்படுது. முக்கியமாக இந்த வைகாசி அமாவாசை அப்படின்னு பார்த்திங்கன்னா மே 16ஆம் தேதி சனிக்கிழமை வைகாசி அமாவாசை திதி வருது. அதாவது திதி மே 15 அன்னைக்கு காலையில் 3:58 மணிக்கு தொடங்குது. வைகாசி அமாவாசை திதி 16 அன்னைக்கு காலையில் 2:09 மணிக்கு முடிவடையுது. தமிழ் தேதிகளுடைய அடிப்படையில் வைகாசி 1 அன்னைக்கு அமாவாசை மற்றும் சனி ஜெயந்தி வந்திருக்கு. சரி, வைகாசி அமாவாசை தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வைகாசி அமாவாசை திதி 14, அதாவது ஜூன் 14 அன்று காலை 11:51 மணிக்கு தொடங்குது. இந்த வைகாசி அமாவாசை திதி 15, அதாவது அன்று காலை 9:27 மணிக்கு முடிவடையுது. தமிழ் தேதிகளினுடைய அடிப்படையில் இந்த வைகாசி 31வது 2வது அமாவாசை இவையெல்லாம் பார்க்க முடியும். சரி, முக்கியமாக இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே மாதத்தில் 2 வருது அப்படின்னு பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் கர்ம வினைகளை போக்கக்கூடியது காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதத்தில் சுப காரியம் எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லப்பட்டது. இதுபோல் இந்த மாதத்தில் வழிபாடுகளும் பித்ரு காரியங்களுக்கும் ஏற்ற மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வைகாசி மாதம் பித்ரு காரியங்களை செய்யலாம் அப்படின்னும் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் பூர்த்தி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த மாதத்தில் சுபகாரியங்களும் நிறைய செய்கிறாங்க. இது காலகாலமாக கடைபிடிச்சிட்டு வர்றது தான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் நாம் பார்க்க முடியும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. புரட்டாசி, ஆடி மற்றும் தை மாதங்களில் பித்ரு காரியங்களுக்கு எவ்வளவு விசேஷமானதோ அதே அளவுக்கு 2 அமாவாசை வரக்கூடிய மாதமும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, முக்கியமாக இந்த அமாவாசை பற்றி இன்னும் என்னெல்லாம் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த அமாவாசை நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த விஷயத்தை மட்டும் மறந்து கூட அமாவாசையில் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது நாம் அசைவம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது.
பொதுவாக இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மாகாளி அமாவாசை தான் முக்கியமான அமாவாசையை சொல்லுவாங்க. ஆனால் எல்லா அமாவாசையுமே முக்கியமானது தான். அப்படி நிறைய பலன்களை தரக்கூடியதாக நாம் பார்த்துட்டு வரோம். நம்மளுடைய முன்னோருக்கு நாம் ஒரு கடமையை ஆற்றுகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த கடமை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை நாட்களில் செய்வோம். அந்த செய்யக்கூடிய கடமை தான் நம்மளுடைய கர்ம வினைகளை எல்லாம் நீக்கக்கூடியதாகவும், அது நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடியதாகவும், அடுத்து நம்மளுடைய வாழ்வுக்கே அதுதான் ஒரு அங்கீகாரமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பல சிறப்புகளை கொண்ட இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்கள் இது வரைக்கும் எந்த விஷயத்தையுமே மேற்கொண்டதில்லை, இந்த அமாவாசையை நான் புதுசாக பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக போய் உங்களுடைய முன்னோருக்கான கடமைகளை எல்லாம் இந்த நாளில் செஞ்சுட்டு வாங்க. முக்கியமாக சூரியன் தட்சணாயனத்தில் இருந்து உத்தராயண புண்ணிய காலத்துக்கு மாறும்போது வரக்கூடிய அமாவாசை தாங்க. ஜனவரி 18 அதாவது 2026 அன்னைக்கு வந்த இந்த நாளில் இருந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு 7 தலைமுறை பாவங்களை நீக்குவதற்கு இந்த அமாவாசைகளை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அது தை மாத அமாவாசை. ஒவ்வொரு அமாவாசைக்குமே ஒரு சிறப்பு இருக்குது. அதுபோல் ஆடி அமாவாசை அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன் கடகராசியில் சஞ்சரிக்கும் போது வரக்கூடியது. இது ஆடி அமாவாசை. முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வருகை தரக்கூடிய காலமாகவும் சொல்லப்படுது. தட்சணாயன புண்ணிய காலத்தினுடைய முதல் அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது. நீர்நிலைகளில் நீராடி எள்ளும் தண்ணீரும் இருக்கிறது பித்ருக்களுடைய ஆசையை நமக்கு பெற்றுத்தரும். இப்படி நம்ம ஒவ்வொரு அமாவாசையாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். முக்கியமாக அமாவாசையில் நம்ம விரதம் இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுத்தமான நீராடல், அதாவது அதிகாலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு முடிந்த வரைக்கும் ராமேஸ்வரம், அக்னி தீர்த்தம் அல்லது காவிரி போன்ற புண்ணிய நதிகளில் நம்ம தீர்த்தமாடுவது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியத்துவமாக சொல்கிறாங்க. தர்ப்பணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தர்ப்பையை ஆசனமாக பயன்படுத்தி கருப்பு எள் மற்றும் சுத்தமான தண்ணீரை கொண்டு முன்னோர்களுடைய பெயர்களை சொல்லி வழிபடுறது தான் நாம் இதை சொல்கிறோம். அதுபோல் படையலிட்டு வழிபடுவது, பித்ருக்களுக்கு பிடித்த உணவுகளை சமைக்க வேண்டும். குறிப்பாக அகத்திக்கீரை, வாழைக்காய் மற்றும் பாயசம் இவையெல்லாம் படையலிட்டு கூட வழிபடு செய்வது அவசியம். இதுவும் முக்கியத்துவமான இடம்பெறும். காகத்துக்கு உணவு, முதல்ல காகத்துக்கு உணவை வைத்து அது உண்ட பின்னரே குடும்பத்தினர் உணவு உட்கொள்ள வேண்டும். தானம், இந்த நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம் அல்லது வஸ்திர தானம் செய்கிறது முன்னோர்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அமாவாசை அன்னைக்கு நம்ம செய்யக்கூடாதது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் கோலம் போடுறத தவிர்க்கணும். வெங்காயம், பூண்டு போன்ற இந்த மாதிரி உணவுகளை சமைக்கிறதையே இந்த நாளில் அசைவம் இதெல்லாம் சமைக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சுபகாரியங்களை திட்டமிடுவதோ அல்லது புதிய பொருட்களை வாங்குவதோ இந்த நாளில் தவிர்க்கிறது நல்லது. நம்ம அமாவாசைக்கு என்ன கோவிலுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம், அதாவது தர்ப்பணம் கொடுக்க உலகத்திலேயே மிகச்சிறந்த தலம் அப்படின்னு இந்த அக்னி தீர்த்தத்தில் நீராடி பித்ரு தோஷத்தை நீக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் திருவண்ணாமலை அமாவாசை கிரிவலம் செல்வது கர்ம வினைகளை தீர்க்கும் ஆற்றல் கொண்டது அப்படின்னும். அதே போல் ஸ்ரீரங்கம் காவிரி கரையில் பித்ருக்களுக்கு திதி கொடுக்க ஆயிரக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய தலம் தான் இந்த ஸ்ரீரங்கம். அதே போல் திருச்செந்தூர் கடலோர தலமாக இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூரில் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கறது குடும்பத்துக்கு ரொம்பவே பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகாலையில் நீராடி மதியம் தர்ப்பணம் அல்லது படையலிட்டு வர நம்ம நீர் மட்டுமே குடித்துக்கிட்டு, அதாவது தண்ணி மட்டுமே குடிச்சுக்கிட்டு விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு உண்ணாமல் இருக்கிறது நல்லது தான், ஆனால் உணவு உண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. முக்கியமாக வீட்டில் கோலம் போடுறது செய்ய மாட்டாங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டாங்க, நகம் வெட்ட மாட்டாங்க, அசைவ உணவுகளை இந்த நாளில் தவிர்ப்பாங்க, சுபகாரியங்களை தவிர்ப்பாங்க. இப்படி அமாவாசைக்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் அமாவாசை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.